வணக்கம். இந்த வீடியோவ எதுல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது, ஒரு தாயின் வார்த்தைகள வச்சு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். அதாவது அஜித்குமார் இப்ப இறந்து போனார் இல்லையா தம்பி. அவருடைய அம்மா மீடியால சொன்ன ஒரு வார்த்தை. அதாவது முதலமைச்சர் வந்து இந்த பையனோட சாவுக்கு 3 நாள் கழித்து ஃபோன் பண்ணி இவங்கள்ட்ட பேசி ஆறுதல் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க பேட்டியில பேசுறாங்க. எனக்கு பொருள் உதவி, ஆறுதல் இதெல்லாம விட அவன் சாவுக்கு ஒரு நீதி கிடைச்சா, அதுதான் அவனுடைய ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் உண்மை. நெத்தி பொட்டுல அறைஞ்சா மாதிரி ஒரு தாய், ஏழை தாய் சொல்லியிருக்கிறாங்க. இத வச்சாவது இந்த கேஸ் வந்து நியாயமா நடக்குமான்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த அஜித் குமாரோட சாவு, இதே லாக்அப் டெத் கேரளால ஒரு சாவு நடந்தது. உதய்குமார். அத வச்சு 2 சாவையும் நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். என்ன சம்மந்தம்? இது 2த்துக்கும் என்ன ஒரு கனெக்டிவிட்டி இருக்குன்னு பார்ப்போம். அதாவது உதய்குமார் 2005 செப்டம்பர் மாசம் ஃபோர்ட் அப்படின்ற ஒரு காவல் அ அலுவலகத்திலிருந்து 2 கான்ஸ்டபிள் போயிட்டு, உதய்குமார், அவன் ஃப்ரெண்ட் சுரேஷ்குமார் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. ஒரு திருட்டு கேஸ்ன்னு சொல்லி விசாரணைக்கு கூட்டு போறாங்க. சில போலீஸ்காரங்களுக்கு ஒரு புத்தி இருக்கும் இல்லையா? எல்லாருக்கும் இருக்காது. சில போலீஸ்காரங்களுக்கு. விசாரணைக்கு அப்புறம் அவன் கையில ஒண்ணும் இல்ல. அவன் திருடலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், அவன் பாக்கெட்ல ஒரு ரூ. 4000 பணம் வச்சிருந்திருக்கான். ரூ. 4020 அத அடிச்சு பிடுங்கிட்டாங்க. ஏன்னா ஏழை தானே. ஏழைங்களுக்கு தான் இங்க எந்த நாதாரியும் இல்லையே கேட்கறதுக்கு. நாதியே இல்லையே. பிடுங்கிட்டாங்க. ஆனா அவன் ஏழையா இருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் சூடு சொரணம் இருக்கு. திரும்பி கேட்டிருக்கான். தைரியம் இருக்கு. கேட்டதுனால நீ என்கிட்ட திருப்பி கேட்பியான்னு சொல்லி அவன போட்டு அடி அடின்னு அடிச்சு உள்ளயே சாவடிச்சுட்டாங்க. செத்துட்டானே! இப்ப ஏதாவது க்ளோஸ் பண்ணி ஆவணுமே! இன்னொரு பொய் கேஸ போடு. உடனே மேலே அதிகாரிகள், சர்க்கிள் இன்ஸ்பெக்டர், அ எஸ்ஐ, இன்னொரு அதிகாரி 3 பேர் இதில சம்மந்தம். அவன் டாக்குமெண்ட் ரெடி பண்றதுல. டாக்குமெண்ட் ரெடி பண்ணி ட்ரை பண்ணாங்க. அப்புறம் சிபிஐக்கு போச்சு இந்த கேஸு. 2 கான்ஸ்டபிள் ஜெயிலுக்கு போனாங்க. ஆனா எல்லா டாக்குமெண்ட் டூப்ளிகேட்டா ரெடி பண்ணி 2 பேரையும் பெயில்ல எடுத்தாச்சு. ஆனா அந்த அம்மா, அந்த உதய்குமாரோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, கோர்ட்டுக்கு போயிட்டு ஒரு மனு சப்மிட் பண்றாங்க. இந்த மனுவ ரொம்ப சீரியஸா எடுத்து கேஸ வந்து சிபிஐக்கு திருப்பி ஹேண்டில் பண்ணி திருப்பி விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. விசாரணை போகுது, போகுது, போகுது. 13 வருஷம் நடக்குது. 2018ல தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம், அந்த பையன் உதயகுமாரோட அம்மா கோர்ட் வாசல்ல நின்னுட்டு, திருவனந்தபுரம் கோர்ட் வாசல்ல நின்னுட்டு அப்படியே அழுதுகின்னே பேட்டி குடுக்குறாங்க. என் பையனுக்கு நீதி கிடைச்சிருச்சு. என் பையன் ஆத்மா சாந்தி அடையணும்னு. பையன் உயிர் போயிடுச்சு. எவ்வளோ ஒரு கவலைல இருந்திருப்பாங்க. ஆனா நீதி கிடைச்சதுனால அவங்களுக்கு அவ்வளோ ஒரு 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 வகையான சந்தோஷம். என்ன தெரியுமா அந்த நீதி? அங்க தான் இருக்குது பாடமே. இந்த அடிச்சு சாகடிச்சானுங்க பாரு 2 கான்ஸ்டபிள். ஆக்சுவலி அவங்க நம்ம போலீஸ் அவங்கள நாய்லாம் சொல்லக்கூடாது ஆக்சுவலா. நாய் ரொம்ப நன்றி உள்ளது. இவர்கள் வந்து நன்றி இல்லாதவர்கள். ஆ நம்ம வந்து சோறு போட்டாலும் நம்மளே திருப்பி அடிப்பாங்க தான். அதனால வந்து நம்ம ஒரு நாயின்லாம் சொல்லக்கூடாது தப்பா. இனிமே யாரும் அப்படி தவறா சொல்லாதீங்க. அந்த 2 மிருகங்களுக்கு மரண தண்டனை குடுத்திருக்குது. திருவனந்தபுரம் கோர்ட். பெரிய விஷயம். உடனே கேரளா கவர்ன்மென்ட் சூப்பர்லாம் சொல்லக்கூடாது. எல்லாம் கேவலமானவனுங்க தான். கோர்ட் வந்து இது தலையிட்டதுனால தான் அதுக்கு நியாயம் கிடைச்சது. 2 பேருக்கும் மரண தண்டனை குடுத்தாங்க. இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? அந்த 13 வருஷம் கேப்ல அந்த உயர் அதிகாரிகள் இருந்தானுங்கல்ல, பேப்பர் சைன் பண்றதுக்கு யூஸ் ஆனானுங்க இல்லையா? சர்க்கிள் இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ இவங்க 3 பேரும் அப்போ புரமோஷன் வாங்கி பெரிய பதவியில இருக்கிறாங்க. ஏன்னா கிழிச்சுட்டாங்கல்ல நியாயமா இருந்து. அதுல ஒருத்தர் அப்போ டிஎஸ்பி, ஒருத்தர் எஸ்பி, ஒருத்தர் இன்ஸ்பெக்டர். ஆனாலும் கோர்ட் விடல. 3 பேரையும் 3 வருஷம் ஜெயில். ஏன்னா அவங்க வந்து வெறும் டாக்குமென்டேஷன் வொர்க் அப்படின்றதுனால 3 பேருக்கும் ஜெயில் குடுத்துட்டாங்க. 3 பேர் ஜெயில்ல இருந்தாங்க 3 வருஷம். இது எவ்வளோ நியாயமான தீர்ப்பு. இப்போ ஊர்ல நடந்த அஜித்குமார் கேஸ் மதுரை ஹைகோர்ட் தானா முன் வந்து இந்த கேஸ் எடுத்திருக்கு. யாருமே எந்த எதிர்க்கட்சி எவனுமே போயிட்டு இதுக்கு கேஸ் குடுத்து இத ஸ்ட்ராங்கா வாதாடி நியாயம் வாங்கி தருவோம்ன்னு சொல்லிட்டு எந்த கட்சியுமே முன் வரல. எங்க போனாங்க அதிமுக? வெறும் மீடியால பேசி பேட்டி குடுத்தா போதுமா? நீதி வேணும், நியாயம் வேணும்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார்ன்னு போட்டா போதுமா? ஏன் பெரிய கட்சி தானே. கோடிக்கணக்குல சம்பளம் வச்சிருக்கீங்க தானே. எம்எல்ஏ வச்சிருக்கீங்க தானே. கோர்ட்ல கேஸ் போட்டு நின்னு ஜெயிக்க வேண்டியது தானே. பயம். நாளைக்கு நான் ஆட்சிக்கு வந்தாலும் இதான் நடக்கும். அப்ப அவன் திருப்பி செய்வான்ல. அதனால அமைதியா அப்படி மீடியால மட்டும் பேச வேண்டியது. ஆனா ஹைகோர்ட் மதுரை ஹைகோர்ட் தானா முன் வந்து இந்த கேஸ எடுத்திருக்காங்க. இந்த கேஸ இப்ப விசாரிக்கிறது எஸ்.எம். சுப்பிரமணியம். நியாயமான ஒரு ஜட்ஜ். அவர் வந்து இப்போ விசாரணையில துருவி, 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 துருவி விசாரிக்கிறார். இத விசாரணை கோர்ட் எடுத்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கோர்ட் என்ன கேட்டிருக்காங்க தெரியுமா? சூப்பரான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கோர்ட் என்ன கேட்டிருக்கு தெரியுமா? அதாவது அருமையான ஒரு கேள்வி. இந்த தனிப்படை போய் தான் உங்கள விசாரிக்க போயிருக்குன்னு சொன்னீங்கல்ல. இந்த தனிப்படை யாரு அனுப்புனது? இதுக்கு பதிலே இல்ல. சொல்லவே இல்ல யாருமே. இதெல்லாம் இவ்வளோ துருவி கேட்டதுக்கு அப்புறம் தான், நம்மளுடைய திராவிட கட்சி திமுக முன் வந்து,
இதுக்கு எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து இந்த அம்மாகிட்ட கால் பண்ணி பேசுறது, அந்த சின்ன தம்பிக்கு வேலை தர்றது, இந்த எல்லாம் இதில ஈடுபடுறாங்க. ஏன்னா கோர்ட் ரொம்ப சிவியரா இந்த விஷயத்தில இப்ப இறங்கிடுச்சு. விசாரணை போயிட்டுருக்கு. ரொம்ப தீவிரமான விசாரணை போயிட்டுருக்கு. ஆனா கேரளால நடந்த அந்த கேஸுக்கு கிடைச்ச மாரி, இங்கேயும் அந்த மாரி தீர்ப்பு வரணும். இந்த 5 காட்டு மிருகங்கள் இருக்குல்ல, இந்த அஜித்குமார் அடிச்ச மிருகங்கள், அவங்களுடைய மனைவிகள், இவங்கலாம் வந்து ரோட்ல இறங்கி அன்னைக்கு போராடுனாங்க. கேவலம். இவங்கலாம் போராடுறாங்க. என்னன்னு? எங்க வீட்டுக்காரர்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்க மேல் அதிகாரி சொன்னது தானே செய்வாங்க. ஏன் மேல் அதிகாரி எது சொன்னாலும் செய்வீங்களோ? எது சொன்னாலும். இல்ல எது சொன்னாலும். நான் வேற ஏதாவது சொல்லிடுவேன். மேல் அதிகாரி சொன்னா இவங்க செஞ்சுருவாங்களாம். இப்போ உங்க வீட்டுக்காரங்களுக்கு ஒண்ணும் ஆகல. அதுக்காட்டிலும் நீங்க இவ்ளோ வந்து வெளில அழுவுறீங்களா? அந்த செத்து போன பையனுக்கு, அவங்க வீட்ல அவன் அவன் அவங்க அம்மா எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. அந்த படிக்காத பையன், ஒரு வாட்ச்மேன் பையன், ரொம்ப ஏழை குடும்பத்த சேர்ந்த பையன். அவன்லாம் வந்து சம்பளம் ரொம்ப கம்மி. அவங்களுக்கெல்லாம் எப்படின்னா, கொஞ்சம் சம்பளம் தான் குடுப்பாங்க. 4000, 5000 மீதி வந்து வரவங்ககிட்ட நீ வாங்கிக்கோ. இதுதான் அவங்களுக்கு பேச்சே. அப்போ வரவங்ககிட்ட அப்படி கை ஏந்தி 5, 10 ஏதாவது சின்ன சின்ன வேலை பார்த்து 50, 100ன்னு வாங்கி பொழச்சிட்டு இருந்த பையன் அவன். என்ன சொன்னாங்கன்னா, நமக்கு என்ன கேள்விப்பட்டோம்? அப்படியே நகை இருந்ததாம். இந்த பையன் பார்க் பண்றதுக்கு போனானாம். நகைய திருடிட்டானாம். கம்ப்ளைண்ட் குடுத்தாங்களாம். சரி, இப்ப கம்ப்ளைண்ட் குடுத்த நிக்கிதா கிட்ட வருவோமா? இந்த நிக்கிதான்றவங்க ஒரு அருமையான பெண்மணி அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். கேவலமான ஒரு பிறவி. நான் சொல்லல. ஏற்கனவே சொல்லி இருந்திருக்கிறாங்க. இப்ப தான் வெளில தெரிய வருது. இன்னொரு அதிர்ச்சி தகவல் தெரியுமா? இவங்க வந்து ஒரு பேராசிரியராம் ஒரு கல்லூரியில. பிஹெச்டி படிச்சிருக்காங்களாமா. பிஹெச்டி மட்டும் படிக்கல. 2, 3 திருமணமும் செய்திருக்கதாவும் சொல்றாங்க. முதல் திருமணத்திலேயே வந்து அவங்க ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதியிருக்கிறதா பொய் சொல்லி தான் திருமணம் பண்ணதாகவும் இருக்கு. அதுக்கு அடுத்து 2011ல கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பல பேர்ட்ட பல லட்சம் கொள்ள அடிச்சிருக்கிறாங்க. அந்த கேஸ் இன்னும் இருக்குது. நெட்ல போட்டு பாருங்க. ஸோ இப்படியே ஒரு பொம்பள, அந்த பையன்கிட்ட ஏதோ ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கு. உடனே ஒரு கதை என்ன தெரியுமா? அவர் வந்து ம் அந்த பையன் ரூ. 500 கேட்டதாகவும், இவங்க ரூ. 200 குடுக்குறேன்னு சொல்றதாகவும், அப்புறம் ரூ. 500 குடுத்ததாகவும், இது எல்லாமே கட்டுக்கதைன்றது தான் இப்ப உண்மை. ஏன் தெரியுமா? அந்த பையன் இப்ப செத்துட்டான். இருக்கிறவங்க சொல்றது தான் நம்ம கேட்டாகணும் இல்லையா? புலன் விசாரணையில இப்ப தெரிஞ்ச விஷயம் என்ன தெரியுமா? 2 பேருக்கு அந்த வாக்குவாதம் வந்திருக்கு. அவன் இந்த பையன் ஏதோ தேவையில்லாம பேசியிருக்கான். அதுல அந்த பொண்ணோட ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு. ஒரு நல்ல பெண்ணோடைய ஈகோவ நம்ம டச் பண்ணோம்னா, நாம எப்ப மாட்டுவோமோ, அப்ப நம்மள வச்சு செய்வாங்க. இதுதான் ஒரு நல்ல பெண்ணு செய்யக்கூடியது. வச்சு செஞ்சுருவாங்க ஆனா. ஆனா ஒரு கேவலமான பொண்ணோட ஈகோவ டச் பண்ணோம்னா, நீ மாட்ற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. அவங்களே கதைய சித்தரிச்சு, உன்ன மாட்ட வச்சு, உன்ன சின்ன பின்னமா ஆக்குவாங்க. ஆனா இந்த இடத்துல அவன சாகவே அடிச்சுட்டாங்க. ஆனா உண்மையா சொல்லப்போனா, நகைன்றது ஒண்ணு அங்க இல்ல. கார் பார்க் பண்ண வீடியோ அங்க கிடையாது. கேமரா வேலை செய்யலன்னு சொல்றாங்க. அந்த பையன் அவன் காசு கேட்டதுக்கும் ப்ரூஃப் இல்ல. கார பார்க் பண்ணதுக்கும் ப்ரூஃப் இல்ல. நகை எடுத்ததுக்கும் ப்ரூஃப் இல்ல. எதுக்குமே ப்ரூஃப் கிடையாது. எல்லாமே கட்டுக்கதை. இத தான் கோர்ட்ல விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கா? அது மட்டும் வீடியோ இல்ல. போலீஸ் ஸ்டேஷன் வீடியோ மட்டும் எடுத்துட்டு போய் குடுத்துருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. ஆனா அங்க ஒண்ணும் நடக்கலையே. இவன தான் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கலையே. நல்லவங்களா இருந்தா நீ ஸ்டேஷனுக்குள்ள விசாரிச்சிருக்கணும். கொண்டு போய் வெளில எங்க கம்மாயிலயும் வந்து கோயிலுக்கு பின்னால சந்துலயும் வச்சு விசாரிச்சு அடிச்சு சாவடிச்சுட்டாங்க. அப்போ ஜட்ஜ் கேட்கிறாரு, "ஸ்டேஷனோட வீடியோ எங்க? விசாரிச்சா?" இவங்க ஸ்டேஷன்ல நடந்த வீடியோ கொண்டு போய் காட்டுனா, அதில ஒண்ணுமே இல்ல. ஏன்னா இவங்க ஸ்டேஷன்ல விசாரிக்கவே இல்ல. அப்போ ஜட்ஜ் கேட்கிறாரு, "என்னய்யா இது? எங்க வச்சு விசாரிச்சீங்களோ அந்த வீடியோ இல்ல. எங்க விசாரணை பண்ணலையோ அந்த வீடியோ இருக்குது." இப்படி குதர்க்க முதர்க்கமா நடந்திருக்குது. இப்போ வந்து கேஸ் ரொம்ப சிவியரா போயிட்டுருக்கு. இப்போ இதில திமுகவோ, அதிமுகவோ இதில வந்து நியாயத்துக்கு பக்கம் பேசுபவர்கள் தான் மனிதர்கள். இதில கட்சிக்கெல்லாம் இங்க இடமே கிடையாது. ஜாதிக்கெல்லாம் இடமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனா, இந்த சம்பவத்தில ஈடுபட்ட அந்த காவல்துறையில 90% பேர் முக்குலத்தோர் இனத்தை சார்ந்தவர்கள். இதான் உண்மை. இப்ப இதில இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இன்னொரு விஷயத்த நான் இதில அங்க ஹைலைட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அந்த கேரளா கோர்ட்ல கிடைச்ச அதே தண்டனை இங்க வருமா? அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. ஆனால், இப்ப அப்பாயிண்ட் பண்ணியிருக்க அந்த ஜட்ஜ பார்த்தா அந்த மாரி தண்டனை இத விட கொடுமையான தண்டனை சட்டத்தில இருந்தாலும், இவங்க எல்லாருக்கும் குடுக்கணுன்றது தான் பொதுமக்களுடைய விருப்பம். இன்னொன்னு, ஜெய் பீம்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்த பார்த்து நான்லாம் வந்து ரொம்ப ஒரு மாரி ஆயிட்டு, சூர்யாவெல்லாம் நான்லாம் மனதார பாராட்டுனேன். இப்படி ஒரு சம்பவத்த வெளில கொண்டு வரதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். பரவால்ல எடுத்தாருன்னு. சூர்யாவே இத பத்தி வெளில பேசும்போது, பேட்டியில பேசும்போது கண்ணு கலங்கிட்டாரு. அப்ப நம்ம நெனச்சோம், பரவால்லையா, அவ்ளோ பாசமாயா, அவ்ளோ பற்றாயா மக்கள் மேல. அடுத்தவனுக்கு வலிச்சா கண்ல தண்ணீர் வருதுன்னா, அது உண்மையாலுமே ஒரு கண்ணீர் தான். நம்ம நம்பலாம். சூர்யாவுக்கு வந்தது உண்மையான கண்ணீர் தான். ஆனா அந்த கண்ணீர் இப்ப வரலையே! இத ஏன் நான் சூர்யாவுக்கு பேசுறேன்னு தெரியுமா? சினிமா துறையில பத்தி ஏன்டா இழுக்குறீங்க? அவன் அவன் வேலைய பார்த்துட்டு அவன் அவன் வேலைய பார்த்துட்டு இருந்தா, நான் ஏன் அவன கேட்க போறோம்? அவன் தான் மூடிக்கின்னு இல்லையே! சிவகார்த்திகேயன், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், நம்ம சமுத்திரக்கனி அவர்கள், பிரகாஷ் ராஜ் இவங்கலாம் வந்து ஜெயராஜ் ஃபீனிக்ஸ்,
அவங்க அப்பா, மகன் கொலை வழக்குல போன ஆட்சியில அவ்ளோ எதிர்ப்பு. எல்லாம் கையில ஒரு பதாகைகள் வச்சுட்டு ட்விட்டர்ல அவ்ளோ போஸ்ட். ஃபீனிக்ஸ்க்கு நியாயம் வேணும், ஜெயராஜ்க்கு வந்து நியாயம் வேணும்னு சொல்ட்டு, அவ்ளோ எதிர்ப்பு. நடிகைகள் எல்லாமே பயங்கர ட்வீட் போட்டாங்க. இன்னைக்கு அஜித் குமார் கேஸுக்கு ஒரு நடிகர், நடிகை கூட வெளிப்படையா எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அப்ப ஏன் இந்த அக்கறை வரல அப்டின்னா, அப்போ சுயநலம். இவர்களும் சுயநலவாதிகளே. எப்படி தெரியுமா? திமுக ஆட்சியில சினிமா துறை அவர்கள் கண்ட்ரோல்ல இருப்பதாக ஒரு ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்போ நம்ம படத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ? நம்மளுடைய எதிர்காலம் நாளைக்கு பிரச்சனையாயிடுமோன்னு சொல்லிட்டு, இப்போ எல்லாரும் மூடிக்கின்னு இருக்கிறாங்க. யாரு நம்மளுடைய இந்த ஒரு பாடகர் ஒருத்தர் இருப்பாரு. ஒரு கோமாளி பாடகர். அவர் பேரு கோவலனா? அவர்லாம் பயங்கரமா அப்படியே கூத்து பாடி பயங்கரமா நியாயத்த பேசுவார். டிஎம்கே ஆட்சியில நடந்ததுன்னா அப்படியே அமைதியா இருப்பாங்க. இப்ப நடந்த டிஎம்கே ஆட்சியில நடந்த எந்த கொலைக்கும் இவர்களுக்கு யாருமே பேசல. இப்ப இவனுங்கலாம் வந்து பேசாம நடிச்சுட்டு மூடிக்கின்னு அவன் வேலைய பார்த்துட்டு போனான்னா, நம்ம திருப்பி கேட்க போறதில்ல. நீங்க நியாயத்த பேசுறீங்களா? அது என்ன அதிமுக ஆட்சியில வந்து கொலை நடந்தா எதிர்த்து பேசுறதும், திமுக ஆட்சியில கொலை நடந்தா அப்படி மூடிக்கின்னு இருக்கிறதுக்கும் இது என்ன இது? நீங்க எல்லா நேரத்திலயும் மூடிக்கின்னு இருந்தா உன்ன யாரும் கேட்க போறதே இல்ல. இப்ப நம்ம அஜித் குமார் உண்மையால அஜித் குமார் இருக்கார்ல நம்ம ஸ்டார். நம்முடைய அஜித் குமார் நடிகர். அவர்லாம் அவர் வேல உண்டு இருக்காரு. விஜய் எதிர்ப்பு தெரிவிச்சாரு. இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு மக்கள் பணிக்கு உள்ள வந்துட்டாரு. இத தவிர்த்து மத்த நடிகர்கள் இருக்காங்க பாருங்க. நீதி, நியாயம்னு பேசுறவங்க எல்லாமே டுபாக்கூர் பசங்க. இவங்கள எல்லாருக்கும் இதுல ரஜினிகாந்த் இருக்காரு இந்த விஷயத்துல. இந்த லிஸ்ட்ல ரஜினிகாந்த் இருக்காரு. இவங்க எல்லாருமே வந்து தமிழக மக்கள் தாங்க பாடத்த கத்துக் குடுக்கணும். நாமளும் அவங்கள மாரி சுயநலவாதியா இருந்துட்டா என்ன? இவங்க எல்லாருக்கும் நாம தான் பாடம் கத்துக் குடுக்கணும். அதனால வந்து இந்த அஜித் குமாருக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். கேரளா கேஸ ஒரு அப்படியே ஒரு ரெஃபரன்ஸ் கேஸா வச்சு, இந்த 5 பேரு இதில ஏதோ 2 ஐஏஎஸ் அதிகாரிகள் நேரடியாக தொடர்பு இருக்கிறதா, அவங்க மூலமா தான் ஏதோ இன்ஃபர்மேஷன் வந்திருக்கிறதா சொல்றாங்க. அதையும் விசாரிச்சு, சட்டத்தின் மூலமா எவ்வளோ கொடூரமான தண்டனை குடுக்க முடியுமோ, அப்படி ஒரு தண்டனை குடுத்தா தான், இவங்க திருந்துவாங்கன்லாம் சொல்ல மாட்டேன். அட்லீஸ்ட் அஜித் குமார் ஆன்மா சாந்தி அடையும். நன்றி, வணக்கம்.